அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அகற்றுகின்றது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் சென்று உங்களுக்காக துணையாளரை அனுப்புவேன், அவர் உண்மையின் வழியில் உங்களை வழிநடத்துவார் என்று வாக்குமாறாத தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்பு சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றுகின்றார். ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் சீடர்கள் மீதும் இறங்கி வருகின்ற பெந்தகோஸ்தே பெருவிழா. இன்றுதான் திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழா. நாம் அனைவரும் எப்படி நம்முடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதே போல இன்று அன்னையாம் திருச்சபையினுடைய பிறந்த நாள். இந்த நாளிலே ஆவியினுடைய வல்லமை எந்த அளவிற்கு இருளில் பயந்து ஒளிந்து கிடந்த சீடர்களை தூண்டி எழுப்புகிறாரோ, அதே போல நாம் வாழ்வு பெற்றவர்களாக இறையாட்சி பணிக்காக நம்மை இணைத்து கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லீபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமியிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரை மாற்றி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிப்பீராக. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, உட்பிரிவு 16 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால்
திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகின்ற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன. ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாத உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் ஆரம்பத்தில் கூறியது போல ஆவியினுடைய ஆளுமை, ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல், ஆவியினுடைய வழி நடத்துதல், ஆவியினுடைய அபிஷேகம் இன்றைய நாளிலே இந்த மன்னகத்திற்கு கிடைத்தது என்று நாம் பெருமையோடு தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபையின் கூற்றுப்படி பெந்தகோஸ்தே என்ற பெருவிழா. யூத முறைப்படி பார்க்கின்ற பொழுது பெந்தகோஸ்தே என்றால் 50ஆம் நாள் என்று சொல்லுவார்கள். 50ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பாடுகள் பட்டு மரணித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள் முதல் 40 நாட்கள் இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக பயந்து ஒளிந்து கடந்த தன் சீடர்களை பலப்படுத்தினார்.
அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார். இவ்வாறு கொடுத்தவர் ஒவ்வொரு முறையும் அவர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி சமாதானம் உண்டாகுக என்று சொன்னார். இவ்வாறு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் கேட்பது போல, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகின்ற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் என்று சொன்னார். ஆக 40 நாட்கள் முடிந்து விண்ணகம் எழுந்து சென்று 10ஆம் நாள் இந்த ஆவியினுடைய வருகையை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பெந்தகோஸ்தே பெருவிழா 50ஆம் நாள். இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் யூதர்களுடைய முறைப்படி 50ஆம் நாள் என்பது நன்றியின் விழா என்று சொல்லுவார்கள், அறுவடையின் விழா என்று சொல்லுவார்கள். தங்கள் உழைப்பினால் நிலத்தில் விளைந்த விளைச்சலை அறுவடை செய்து ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள் இந்த அறுவடை நாள், நன்றியின் நாள், 50ஆம் நாள். எனவே இந்த விழா நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றியின் விழா நாளிலே, அறுவடையின் விழா நாளிலே இந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு அனுப்புவதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் அனைவரும் காணுகின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகும் அவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகும் இன்னும் இந்த சீடர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான பயமும் கலக்கமும் இருப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே நாம் காணுகின்றோம். இதோ உன் மகன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயிடம் யோவானை மட்டுமல்ல தான் தேர்ந்தெடுத்த சீடர்களையும் ஒப்பு கொடுத்து அவர்கள் அனைவரையும் அவருடைய பாதுகாப்பிலே வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனவேதான் அன்னை மரியாள் சீடர்கள் அனைவருமே இந்த அறையில் பயந்து ஒளிந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே முதல் அத்தியாயம் இவ்வாறு சொல்லுகிறது: திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒளிந்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். நான் உங்களுக்கு அனுப்ப போகிற ஆவியானவர் உண்மையின் வழியில் உங்களை வழி நடத்துவார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் எழுவதற்கு முன்னதாக மார்க்கு நற்செய்தியாளருடைய இறுதி அத்தியாயத்திலே நாம் காணுகின்றோம், உலகெங்கும் சென்று தந்தை மகன் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுத்து இறையாட்சி பணியை நீங்கள் துவங்குங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கையுள்ளோர் திருமுழுக்கு பெறுவர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆவியினுடைய வல்லமை பெறுகின்ற பொழுது அந்த 50ஆம் நாள், அறுவடையின் நாள், நன்றியின் நாளிலே இன்றைய முதல் வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன், லிபியா, இப்படிப்பட்ட எல்லா மக்களும் பகுதியில் இருந்து மக்கள் இவர்கள் பேசுகின்ற மொழியை அவர்களுடைய மொழியில் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த பகுதியில் இருந்த எல்லாருமே அன்றைய நாளிலே இந்த நன்றியின் விழாவை கொண்டாடுவதற்கு வந்தார்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தான் விண்ணகம் எழுவதற்கு முன்னதாக கொடுத்த வாக்குறுதியை இந்த 12 இந்த 11 நபர்களுமே, இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் அனைவருமே ஆவியின் வல்லமையினால் பேசுகின்ற பொழுது பல மொழி பெற உரிய மக்கள் அவர்கள் மொழியிலே அவர்கள் உணர்ந்து கொள்ளுவதற்கு நல்லதொரு வாய்ப்பும் இங்கே கொடுக்கப்படுகிறது. இதுதான் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை ஆவியினுடைய ஆளுமையினால், ஆவியினுடைய வல்லமையினால் இங்கே நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள். இந்த நற்செய்தி உலகமெத்து செயலும் சென்று அடைவதற்கு முதலிலே அடிப்படையாக வழிவகுக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, சீடர்களுக்கு சொல்லுவது போல, உண்மையை வழிநடத்தும் வெளிப்படுத்தும் தூய ஆவியான வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார்.
உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார் என்பதற்கு இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் காணக்கூடும். நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் ஊனியல்பின் இச்சைகளுக்கு நிறைவேற்ற மாட்டீர்கள். உண்மையை வழிநடத்தக்கூடிய ஆவியானவர் ஊனியல்பின் இச்சைகளில் இருந்து நம்மளை வழிநடத்துவார் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஊனியல்பின் இச்சைகள் என்ன என்பதை அடுக்கடுக்காக பவுலடிகளார் சொல்லுகிறார். பரந்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பிள்ளி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவைகள் அனைத்துமே ஊனியல்புக்கு உள்ளவை. இவை உண்மைக்கு எதிராக புறம்பாக வாழக்கூடிய வாழ்க்கை. ஆக உண்மைக்கு உண்மையான வாழ்வு என்ன என்பதையும் இங்கே பவுலடிகளார் அற்புதமாக சொல்லுவார். ஆனால் தூய ஆவியின் கனிகளோ, உண்மையை வழிநடத்தக்கூடிய அந்த வழியோ எதுவென்றால் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவை அனைத்தையும் எவனொருவன் பெறுகிறானோ அவன் ஆவியின் வல்லமையினால் ஆளுமைக்கு உள்ளாக்கப்படுகிறான். அவன்தான் ஆவியின் வழியிலே உண்மையின் பாதையில் வழிநடத்துகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அற்புதமாக சொல்லுகிறார். எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய அந்த 3 ஆண்டுகள் பயணத்திலே, அவருடைய பாடுகளின் நேரத்தில் கூட இந்த சீடர்கள் அனைவருமே ஊனியல்புகளுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். எப்பொழுது உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தாரோ அப்பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட உண்மையின் வழியை கண்டுகொண்டார்கள். எனவேதான் அவர்கள் பேசுகின்ற மொழியானது அங்கு இருக்கின்ற எல்லோரும் அவரவர்கள் மொழியில் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அங்கே இயேசு சொன்னது போல உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னதும் இந்த முதல் நாளிலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சீடர்கள் ஆவியினுடைய வல்லமைக்கு ஆளுமையாக்கப்பட்டது போல நாமும் உறுதி பூசல் என்கிற திருவருட் சாதனத்தின் வழியாக தூய ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். சீடர்களைப் போல நாம் உண்மை உள்ளவர்களாக, உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த திருப்பலின் வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை பெற நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே.
ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழி வரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீ பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெற செய்கின்றேன். உமரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்குகின்றேன். திரு அவை பிறந்த அதே நாளிலே அந்த ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே நம் அறிக்கையோடு செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கடைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு என்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும்.
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் அழிவை பெற்று எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வர செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அணைத்தலும் என்றும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையின் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைநிறுக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே.